நாம என் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்டா. அங்கன்னா எங்கள் அம்மா தவிர யாரும் இல்லை. தட்ஸ் a great ஐடியா. ஏண்டா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேண்டாமா? டேய், இன்னைக்கு ராத்திரி புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்பைன் ஸ்டடின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்புறோம். நேராக ஸ்கூலுக்கு போகிறோம். கிருஷ்ணா, நீ போய் பூஜாவை கூப்பிட்டு வர. மச்சி, வாட்ச்மேனை சரி கட்டுறது உன்னோட வேலை. அந்த வாட்ச்மேன் தாண்டா லொல்லு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு கிருஷ்ணா உன் வீட்டுக்கு போகிறோம். இருந்தாலும் பயங்கரமான ரிஸ்க்டா. என்னதான் நடந்தாலும் நாமெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. டேய், ஒருவேளை 10 லட்சத்தை நம்ம வின் பண்ண முடியலனா? அடச்சி, கருணாக்கு பயல, நாம தான் ஜெயிக்கிறோம். ஜெயிக்க தாண்டா போகிறோம். டேய், ஜெயிச்சாயிச்சுடா. பூஜா, நேரமாச்சு வா. இப்ப கிளம்பினா தான் கரெக்டா ஸ்கூலுக்கு போக முடியும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் பசங்க பாத்துப்பாங்க. சரி, போலாமா? கிருஷ்ணா, தேங்க்ஸ்ப்பா. என் பேத்திக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு. நான் மறக்கவே மாட்டேன். உங்க அம்மாவை கேட்டேன்னு சொல்லுப்பா. டீச்சர் ஆண்டி, கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கிருஷ்ணா, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் இப்ப வாழ்க்கையோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லதும் கெட்டதும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் சொல்ல தேவையில்லை. உங்களை தேடி வரவங்கள நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த ஏடிஎம் கார்டை நீ வச்சுக்கோ. இதுல கொஞ்சம் பணம் இருக்குது, தேவைப்படும் போது நீ எடுத்துக்கோ. ஓகே டீச்சர் ஆண்டி. போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வா. முட்டி தலையும் சொதப்பிட போறான்டா. வாட்ச்மேன், வாட்ச்மேன். என்னது? நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கேட்டு பூட்டி இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? என்ன தலைவா இது? நாங்க சென்ட்ரல் ஜெயிலே தாண்டி இருக்கோம். இது ஜுஜுபி. அது சரி, இந்த நடு ராத்திரில இங்க எதுக்கு வந்தீங்க? தலைவர், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நாங்களாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். ஆனா நீங்க பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேன் மாதிரி ரொம்ப கடுமை உணர்ச்சியோட இருக்கிறதால கூப்பிட முடியல. அதனாலதான் நாங்க ட்ரீட்டை கையோட கொண்டு வந்துட்டோம். ஓகே, இது எனக்கு பழக்கம் இல்லையே. இதெல்லாம் பழகிக்க வேணாமா வாத்தியாரே? முத நாம சைக்கிள் ஓட்டும் போது விழுந்து காலை உடைச்சுக்கிறது இல்லையா? அது போலதான் முத அடிக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் என்ன, தூள் தான். ஓகே, எஸ். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆயிட்டீங்கண்ணா. இனிமே இவர் நம்ம செட்டு தான் இல்லையா தலை? பச்சையா சொன்னா அண்ணன் இன்னைக்கு தான் வயசுக்கே வந்திருக்காரு. டேய், ரொம்ப குடிச்சு மண்டே கிண்டிய போட்டு போறான்டா. கேட்டு பூட்டி இருக்கு. ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா, போட்டுனீங்க. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் நாம வந்துட்டோம்ல. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா, போட்டுனீங்க. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்தாச்சுல. குழப்பாதீங்கடா. டேய், என்னை டென்ஷன் போட்டாதீங்க. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோமே தலைவா. ஏய், என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, புரியுதா? நான் சொல்றதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ஆமா. கேட்டு பூட்டி இருந்துச்சா? போட்டுனீங்க. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோமடா வெண்ண. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா ஐயா, ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? இது வாடப்பட கேஸ் போட ஆயிடுச்சேடா. எஸ்கேப். ஐயா, இங்க யாரும் காணோம். ஐயா, அம்மா. சீக்கிரமா வாங்க. இது என்ன எக்ஸாம் காலாடி சீக்கிரம் திரும்பி வர்றதுக்கு? கொஞ்சம் திருவாயை மூடுறியா? வா வா. கிழிஞ்சது இப்போ. டேய், நம்மால் தான்டா. வாடா. டேய், பாத்துடா. சத்தம் போடாதீங்க.
இந்த மூதையை வேற முழிச்சுக்கிட்டு இருக்கேடா. டூப்ளிகேட் சரக்கு வாங்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். பேசாம வாங்கடா. கரையை பார்த்து நடங்கடா. ஏய் கேர்ஃபுல். டேய் பாத்து. வா வா வா. ஏய் சீக்கிரம் சீக்கிரம்டா. எங்க ராசா கிளம்பிட்ட? மட்டோல் அடிச்சாலும் மட்டைய மாட்டேன்றான். போங்கடா போங்க போங்க.